ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இன்னைக்கு ஒரு ஃபுல் டே விளாக் பார்க்க போகிறோம். இன்னைய டே எப்படி போச்சு அப்படின்றத இந்த விளாக்ல பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ சனிக்கிழமை எடுத்தது. காலையில் பிள்ளைங்களுக்கு லீவு அப்படின்றனால கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சதும் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் கத்திரிக்காய் சட்னியும் தான் வைக்க போகிறேன். பாசிப்பருப்பு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி குக்கரில் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா கொலைய வேந்ததுக்கு அப்புறம் நம்ம வெங்காயம் வதக்கி விட்டு தாளிச்சு விட்டோம்னா கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடும். நான் கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்வேன் ராஜேஷ் கிச்சனில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். காலையில் நான் எந்திரிச்சு சமைச்சிக்கிட்டு இருந்தேன். கயலும் கமலும் இன்னைக்கு மீன் தொட்டியை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மீன் தொட்டி வாங்கினப்பவே நான் சொல்லியிருப்பேன், மீனுக்கு ஃபுட்டு போட மாட்டேன், மீனுக்கு அந்த டேங்க்ல தண்ணி மாத்துறது, கிளீனிங் ஒர்க்கு எந்ததும் என்கிட்ட சொல்லக்கூடாது, நீங்கள் தான் வாங்குறீங்க, நீங்களே அதை பார்த்துக்கணும் அப்படின்னு. இத்தனை நாள் நான் வெயிட் பண்ணேன் எப்போ தான் க்ளீன் பண்ணுவாங்க அப்படின்னு. இன்னைக்கு தான் அவங்க டைம் எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி லீவ் அப்படின்றனால நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சோம். நான் எந்திரிச்சு சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். இட்லியும் கத்திரிக்காய் சட்னியும் வச்சேன். பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கமல் ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கிறேன், நீ வச்சுட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வச்சுட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டேன். இந்த வீக் ஃபுல்லாகவே எனக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேசியாக தான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணாலும் நம்ம வாக்கிங் மட்டும்னாச்சும் போகணும் அப்படின்றனால ஒரு 20 நிமிஷம் அப்படின்னு ஒரு 4 நாள் இந்த வாரத்தில் வாக்கிங் போயிட்டேன். டேங்க்லேருந்து தண்ணி எடுத்து ஊற்றுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு என்னம்மா ஐடியா பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனம், என்ன ஒரு புத்திசாலித்தனம். வாடை அடிக்குது. என்னது மீன் கழிவு தானே? மீன் தொட்டியை கழுவி விட்டாங்க. கல்லெல்லாம் எடுத்து வச்சுட்டு கல்லை மட்டும் கழுவி தரியா அப்படின்னு கேட்டாங்க. சரி அப்படின்னா அதை கழுவி கொடுத்தேன். இப்போ எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கும்ல, மீன் வெளியே தவிர போதே. எப்படியோ நீ காலையிலேருந்து இந்த ஒரு வேலையை உருப்படியான வேலையை பண்ணிட்டீங்க. மணி 12:10. ஃபிஷ் டேங்கை கழுவிட்டு கல்லெல்லாம் செட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்ற போகிறாங்க. தண்ணி நாங்கள் கேன் தண்ணி தான் வாங்கி ஊற்றிட்டு இருக்கோம். எங்களுக்கு டேங்க் செட் பண்ணி கொடுத்தவங்க ரொம்ப உப்பு தண்ணி ஊற்றிடாதீங்க அப்படின்னு சொன்னனால நாங்கள் கேன் தண்ணியே வாங்கி ஊற்றிக்கிறோம். ஆக்சுவலாக எங்கள் குழாயில் வர தண்ணி ரொம்ப சப்புன்னு இருக்கும். ஒரு நாள் வச்சோம்னாலே சைடில் உப்பு படிஞ்சிரும். உத்தர கீழே விழுந்துட்டாரு. எடுத்துட்டு போங்க. ஓடு ஓடு. ஓகேவா? ஓகே. இன்னும் விடலாமா? இங்கே ஒடிசா காணா. ஹீட்டர் போடு அது. எங்கே காணா? அந்த லாஸ்ட் பெருசு. ஓகே. மீன் தொட்டி செட் பண்ணிவிட்டு மதியம் லஞ்சுக்கு முட்டை குழம்பு தான் வச்சேன். அதுதான் டக்குன்னு பண்ண முடியும் அப்படின்றனால இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியம் லஞ்சு செய்கிறதுக்கே லேட் ஆயிடுச்சு. லேட்டாக தான் லஞ்சே சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியே கிளம்பிட்டோம். இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் பேரண்டிங் கிளப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்க கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ஈவெண்ட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த ஈவெண்ட்டில் கிட்ஸுக்கு நிறைய ஃபன் ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் டிஐஒய் பண்ணுறதுக்கு, கிராஃப்ட் ஐட்டம் பண்ணுறதுக்குலாம் சொல்லித்தராங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு என்ரோல் பண்ணணுமா அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா கமல் இந்த வீக்கெண்ட் நான் சென்னை போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சென்னை போகிறதா இருந்தால் எப்பவும் ஃப்ரைடே நைட்டே கிளம்பிடுவாங்க. இந்த ஈவெண்ட் ஈவினிங் நடந்தது, நைட்டு வரைக்கும் நடக்கும் அப்படின்றனால கிட்ஸை நான் மட்டும் பஸ்ஸில் கூட்டிகிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபைனலாக கமல் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம லேட் ஆச்சு அப்படின்னா அக்கா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். கமல் இல்லை நான் ஃப்ரைடே போகலையே, சாட்டர்டே தான் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக போச்சு. நீங்களே எங்களை கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்ட்டு கமல் கூட கிளம்பிட்டோம். கமல் எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க.
நானும் கொஞ்சம் வாலண்டியர் ஒர்க்கு பண்ணேன். என்ன ஒரு கேம் பார்த்துக்க சொன்னாங்க. எந்த கேம்னா லக்கி நம்பர்ஸ் அந்த தான் வந்து என்ன பார்த்துக்க சொன்னாங்க. ஒரு பவுல் நிறைய வந்து சீட் இருந்தது. அதில் வந்து நம்பர்ஸ் எழுதி வச்சுருப்பாங்க. ஏதாவது 2 சீட் எடுத்து அந்த 2 சீட்டில் இருக்க நம்பரை ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னம்னா அங்கே அவங்க கொடுத்துருக்க நம்பர் ஏதாவது வந்தது அப்படின்னா அவங்க வின்னர். அந்த மாதிரி இருந்தது. அதை நான் பார்த்துக்கிட்டேன். கயல் தான் ஃபஸ்ட்டு சீட் எடுத்தா. 2 நம்பரையும் ஆட் பண்ணி பார்த்ததுக்கு அவளுக்கு வந்து அந்த ஸ்க்ரீனில் இருந்த நம்பர் வரல. ஐ திங்க் நீங்கள் கண்ணை கட்டுறதுக்கு முன்னாடியே பார்த்து வச்சிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. பிள்ளைங்களோட பேசிகிட்டே அவங்கள வந்து அந்த கேம் விளையாட வச்சது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஃபேஸ் ஆர்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்க எல்லாருமே இங்கே தான் நின்றுட்டு இருந்தாங்க. வேறு பக்கம் போகவே மாட்டேன்ட்டாங்க. கண்மணியும் ஃபேஸ் ஆர்ட் போட்டுட்ருக்கா. பாப்பா சூப்பர் நைஸ். ஒன்று எடுத்து போட்டால் போதுமா? அந்த மாதிரி எல்லாமே டைமிங்ஸ் இருக்கு. ஓகேவா? கண்மணி என்னை கண்டுக்கவே இல்லை. அவள் பாட்டுக்கு எல்லா கேம்லேயும் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படின்ட்டு அங்கங்கே போய் நின்று ரொம்ப ஆக்டிவாக இருந்தா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கயல் வந்து கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணா. என்னை விட்டு நகலவே இல்லை. நீயும் வாமா அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருந்தா. அப்போ பாதி கிஃப்ட் கொடுக்கணும். கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணுறது, அப்புறம் குயிலிங் பேப்பர் வச்சு பண்ணுறது, அப்புறம் குக்கீஸ்க்கு மேலே வந்து ஐசிங் வச்சு டெக்கரேட் பண்ணுறது, இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. கிட்ஸ் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டாங்க. இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து கயலுக்கு வந்து 1300, கண்மணிக்கு வந்து 1000 பே பண்ணேன். எங்க நீயா பண்ண? ப்ளீஸ் போய் ட்ரீ டெக்கரேட் பண்ண உட்காருங்க. சரி. சுத்துடா, அப்படி சுத்தக்கூடாதுடா. அதை மேலே பிடிச்சிட்டே பண்ணுடா. அதுவும் இல்ல முடிச்சியடா. கேம்ஸ் ஆக்டிவிட்டிலாம் முடிச்சுட்டு பிள்ளைங்க ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கிறிஸ்மஸ் தாத்தா வந்து கிஃப்ட்லாம் கொடுத்தாரு. கிறிஸ்மஸ் தாத்தாவை பார்த்ததும் கிட்ஸுக்கு ஒரே சந்தோஷம். நீனு ஜாலியாக ஆடிட்டு இருந்தாங்க. ப்ளீஸ் ஓபன் பண்ணாதீங்க. வீட்ல போய் சேஃபா வச்சு ஓபன் பண்ணுங்க.
என்னாச்சு எங்க சூப்பர் 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 வெயிட் பண்ணுங்க கிடைக்கும் சோ கிஃப்ட்ஸ் வாங்குறவங்க ப்ளீஸ் ஓபன் பண்ணாதீங்க நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க வீட்ல போய் நீங்க சேஃபா வச்சு யூஸ் பண்ணலாம் அந்த ஈவெண்ட்டில் நம்மளோட குட்டி சப்ஸ்கிரைபரையும் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பாப்பா ரொம்ப நேரம் என்கிட்ட பேசிகிட்டே இருந்தாங்க. ஞாபகம் வராதா? You get a good number of 8 days of holidays, right? Hello? Are you guys with me? Dashing through the snow in a one-horse open sleigh. Oh, what will we know? ஈவெண்ட் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. 8 மணிக்கு முடிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் டைம் இழுத்துட்டே போயிட்டே இருந்தது. 8:30க்கு மேலே ஆயிடுச்சு. எங்களுக்கு லேட் ஆச்சு அப்படின்றனால கிளம்பிட்டோம். பிள்ளைங்களுக்கு கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க, ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தாங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க பிள்ளைங்க. இதுக்கப்புறம் கிட்ஸுக்கு மூவி போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் கேக் கட்டிங்லாம் இருந்தது. நாங்கள் அதெல்லாம் பண்ணல. குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா கமல் வந்து இன்றைக்கி நைட்டு சென்னை கிளம்புறாங்க. அவங்களுக்கு 10 மணிக்கு பஸ் அப்படின்றனால ரொம்ப லேட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு 8:30க்கெலாம் கிளம்பிட்டோம். 9 மணிக்கு வீட்டுக்கு போய் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து கமல் பிள்ளைங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு பிள்ளைங்க தூங்கிட்டாங்க. கமல் வந்து சென்னை கிளம்பிட்டாங்க. வந்து சாப்பிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கமல் கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.